ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. மூலமா திடீர்னு சாமி தொண்டை பிடிச்சிட்டாருங்க. நேற்று நாம் சிந்தித்தோம், ராமலிங்கர் அந்நியாருடைய பேச்சை மதியாமல் அண்ணாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இரவில் நான் கோயில் சத்திரத்தில் சென்று தங்கிக் கொள்கிறேன், வருகிறேன் அண்ணி என்று கூறி சென்று விடுகிறார். அவரை போக விடாமல் தடுக்க நினைத்த பார்வதி அம்மையார் தன் கணவனின் கோபத்தை எண்ணி பயப்பட்டு அதனால அவளையும் மீறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணீர் வழிந்தோட, ஐயோ தம்பி ராமலிங்கம், பசியோட போறேடா கண்ணு, விதி இப்படி நேர்ந்ததே, நான் என் செய்வேன், இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லையே தம்பி, என் தம்பி என்று தெருவை வாசலை பார்த்து கொண்டிருந்தவர் அப்படியே மயங்கி விழுந்து விடுகிறார். இப்படி அங்க குடும்ப சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்றைய ஆன்மீக உலகிலே நம் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆன்மீக வழிபாட்டுக்கு சென்றால் சாராயம் அடிச்சா கூட நம் சமுதாயம் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் திருநீர் அணிந்து ஒரு சிவாலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தால் நிறைய கவலைப்படுகிறார். அதற்கு அடிப்படை காரணம் என்னெனில், போலியான ஆசிரியர் சிவனை கும்பிட்டா உன் அப்பா அம்மா குடும்பத்தை விட்டு வந்துடணும், அப்படி ஒரு தவறான பிரச்சாரம். இப்ப ஐயா பெரியப்பா சொன்ன மாதிரி அந்த நம் மூச்சு காற்று 26,000 சொச்சம், அதை வச்சுக்கிட்டு நீ சதா நேரம் மூச்சு விடுறப்ப சிவாய நம்ம நமச்சிவாயன்னு சொன்னாதான் இறைவல் கிடைக்கும். அப்படியா தினம் சொல்ல வேண்டியதானே, அப்பதான் நான் பெரிய ஆளை காட்டிக்க முடியும். இப்படி அதை 260 சொல்லணுமா? அதுதான் திருச்சிட்டம்பலம், பொன்னம்பலம், இன்னொன்னு. அதனால அது 3 சொல்லியாச்சுன்னா இறைவன் வந்து கணக்குல நம்ம சேர்த்துக்கிட்டு வரோம். ஓ சாமி அவ்வளவு கிறுக்கு போயெல்லாம் என்ன திட்டு பசங்க அப்படிதான் பேசுறாங்க, விடுங்க. அப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னா, உண்மையான ஆன்மீகவாதியாக நீங்கள் மாறும் பொழுது முதல்ல வீட்டுல ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்னடா இவன் கோயில் கோயிலா போறான். என்னுடைய ஒரு 16 வயதில் நான் எங்கள் சுப்பநாதருக்கு போய் தினந்தோறும் பணி செய்ய சென்ற பொழுது வீட்டுல எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இரண்டாயிரம் அப்ப பாரு கோயில் குளம் திரிஞ்சிட்டே இருக்கான், அது இதுன்னு ஊர்பட்ட கவலை உருப்பிடுவானா, இவன் படிக்க வச்சது வீணாயிடுச்சு, அப்படி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அதே போலதான் நம்ம ராமலிங்க வள்ளலாருடைய பெற்றோர்களும் ராமலிங்கத்தினுடைய தனித்தன்மையை உணராமல், ஏன்னா எல்லாரும் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை திடீர்னு வீட்டுக்கு வராத ஒரு கோயில்ல போயிட்டு சாப்பிடாம ஒண்ணும் இல்லாம கோயிலுக்குள்ள தெரிஞ்சா எல்லா பெற்றோரும் கவலைப்படத்தானே செய்வாங்க. அது போல அவர்களும் சாமானிய பெற்றோர் தானே, வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படியே சின்னம்மை ரொம்ப நாள் அவங்க கவலைப்பட்டு மிகவும் இளைத்து போனார். 3 ஆண்டு கடந்து விட்டது. ஒரு நாள் ராமலிங்கத்தின் அன்னையார் சின்னம்மை வீட்டிலே செயலற்று போய் அமர்ந்திருக்கிறார். வீட்டில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் அவருக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்ற நினைப்பில் சின்னம்மையார் அருகிலே பார்வதி அன்னையார் வந்து அமர்கிறார். அவளை பார்த்ததும் சின்னம்மை, என்ன மருமகளின் முகம் எப்போதும் இல்லாதபடி வாடி இருக்கிறது என்று நினைத்து அவர் தன்னுடைய கவலையை பார்வதி அன்னையாரிடம் பகிர்ந்து கொள்கிறார். பார்வதி, ராமலிங்கத்துக்கு இன்றோடு வருகின்ற புரட்டாசியோடு வயது 12 ஆக போகிறது. இவன் இன்னும் திருந்த காணோம், விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறான். எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு பார்வதி அப்படிங்கிறாங்க சின்னம்மை.
உடனே பார்வதியும் அதே போல கவலையோட ஆமத்தை கோயில் குளம் சுற்றுவதும் சத்திரம் சாவடியில் தங்குவதுமாக இன்னும் இவன் இவ்வாறே தெரிந்து கொண்டிருக்கின்றான். இவனை பற்றிய கவலை எனக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவன் என்னென்னமோ சாமி பாட்டெல்லாம் படிக்கின்றானாம், கற்ற மேதை போல சக பிள்ளைகளோடு பேசுகிறானாம் என்று கவலையோடு கூறுகிறார் பார்வதி அன்னையார். அப்படி இவங்க பேசிட்டுக்குள்ள பழைய நினைவெல்லாம் இவங்களுக்கு வருது. அந்த தாக்கத்தோடு பார்வதி பேசுறாங்க. இவன் செய்கை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரிகிறது, எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு ராமலிங்கத்தின் அன்னையாராகிய சின்னம்மையும் அதை நினைத்துத்தான் எனக்கும் அச்சமாக இருக்கிறது பார்வதி. எங்கே என் பிள்ளை சன்னியாசியாக போய்விடுவானோ என்ற நடுக்கமாகவும் இருக்கிறது. இவனை எப்படி தேற்றுவதென்றே தெரியவில்லை, வழி நடத்துவது என்று தெரியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சின்னம்மையார் இப்படி கூறியதும் சின்னம்மையார் இப்படி கூறியதும் பார்வதிக்கு சென்ற மாதத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதை அத்தையிடம் கணவரிடம் சொன்னால் அவர்கள் வருத்தமும் வேதனையும் கொள்வார்கள் என்பதால் வேண்டுமென்றே சொல்லாமல் தவித்து வந்தார். ஒரு கணம் யோசித்து பார்க்கிறார். சரி, அத்தையிடம் சென்ற மாதத்தில் நடந்த அந்த நிகழ்வை சொல்லிவிடுவோம் என்று முடிவு செய்து, என் பிள்ளை சன்னியாசியாக போய்விடுவானோ என்ற பயத்தோடு இருந்த சின்னம்மையை பார்த்து, அத்தை, தாங்கள் நினைப்பது முற்றிலும் சரிதான் அப்படின்னா. உடனே சின்னம்மையார் பதறி போற, என்னம்மா சொல்கிறாய் பார்வதி, என்ன சொல்கிறாய், என் பிள்ளை துறவியாகி விடுவானா என்று கதறுகிறார். அதற்கு பார்வதி அம்மையார், ஆமத்தை, தம்பி இப்போதெல்லாம் தினந்தோறும் வீட்டுக்கு வந்து உணவு உண்டு செல்வதில்லை, எப்போதாவது வருகிறான். அதுவும் அன்னாருக்கு பயந்து காலங்கடந்த வேலைகளில் வருகிறான். நேராக தெருவாசல் வழியாக வராமல் குளக்கடை பக்கமாக வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறான். பாருங்களேன், போன மாதத்தில் ஒரு நாள் தம்பி இப்படி வந்த பொழுது அவன் இருந்த கோலத்தை கண்டதும் என் மனம் பதறி துடித்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க. உடனே சின்னம்மையார் பதறி போனார். ஐயோ செல்லம்மா, பார்வதி, என்னம்மா ஆச்சு என் பிள்ளைக்கு, அவன் என்ன செய்து கொண்டு வந்தான், என்ன செய்தான் என்கிறார்கள். உடனே பார்வதி அன்னையார் ராமலிங்கம் தலையை மொட்டை போட்டுக் கொண்டு நெற்றியில் விபூதியும் கழுத்தில் உத்ராட்ச மாலையும் இடுப்பில் காவி துண்டுமாக வந்த ராமலிங்கத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் அத்தை? இந்த அரியா பருவத்திலே அவன் இருந்த கோலத்தை இப்போது நினைத்து பார்த்தாலும் மனம் நடுங்குகிறது என்கிறார்கள். அப்பொழுது பார்வதிக்கு உடம்பெல்லாம், அந்நியாருக்கு உடல் எல்லாம் வேர்த்து மனம் நடுங்க ஆரம்பித்து, இதை பார்வதி அந்நியார் சொல்ல அதை கேட்ட சின்னம்மை, ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன், தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா இவன், என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடுக்க மாட்டாயா, அவனை திருத்தி நல்வழிப்படுத்த மாட்டாயா, என் காலத்துக்குள் அவன் கடைதேறுவதை நான் பார்க்க மாட்டேனா, இறைவா இது என்ன கொடுமை நடராஜ பெருமானே, வீடு வாசல் குடும்பம் குழந்தைகள் என்று அவனும் மற்றவர்கள் போல் வாழ்வதை பார்த்து நான் மகிழ மாட்டேனா, அப்படி பார்க்கவில்லை எனில் என் சவம் இப்படியே கட்டையில் ஏறிவிடுமோ, ஐயா ஈஸ்வரா, நான் பாவியா என்னன்னு தலையில அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சின்னம்மையார். பார்வதிக்கு அத்தை நிலை காண சகிக்கவில்லை. சற்றென்று கைகளை தொட்டு ஆவி கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் அத்தை. அத்தை அத்தை, தலையில் அடித்துக் கொண்டு இப்படி அழுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் இதை தங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அத்தை. தங்களுக்கும் உடல்நலம் சரியில்லை, நான் சொல்வதை கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள் அத்தை என்று அத்தையை சமாதானப்படுத்துகிறார் பார்வதி அண்ணி. அதற்கு பிறகு
அவளிடம் விடுவித்துக் கொண்டு விரக்தியோடு, இன்னும் என்னம்மா கேட்பது பார்வதி, அவன்தான் சுத்தமாகவே வீணாகிவிட்டானே. இப்படி ஒரு பிள்ளை என்றால் நானும் என் கணவனும் தவம் செய்தோம் என்று என் தலைவிதி, நான் என்ன செய்வது என்று சின்னம்மையார் தன்னை தேற்றுக் கொள்கிறார். அப்பொழுது பார்வதி, அத்தையை, நீங்கள் நினைப்பது போல தம்பி ராமலிங்கத்தினர் இன்னும் மோசமாகி விடவில்லை. அன்றைக்கு அவனை அப்படி துறவியை போல காவியாரையும் மொட்டை தலையும் திருநீரும் ருத்ராட்சமாக பார்த்த பொழுது நான் பயந்து போனேன். ஆனால் பசியோடு வந்த பிள்ளை, அவனிடம் நான் கோபித்துக் கொள்ள விரும்பவில்லை. அத்தை, உணவு அறிந்த சொல்லி அறிவுரை சொல்லி அன்றைக்கு அனுப்பி வைத்தேன் என்றார் பார்வதியார். அதன் பிறகு பிள்ளை வந்தானா பார்வதி என்று கேட்டார் சின்னம்மையார். ஆமத்தை, நேற்று அவன் காவி துறந்து பழைய கோலத்தோடு வெள்ளாடு வந்து வந்தான் என்கிறார் பார்வதி அம்மையார். இதை கேட்டதும் சின்னம்மையின் மனதில் கொஞ்சம் மகிழ்ச்சி துளித்தது. அப்பாடி, இப்போதுதான் மனதுக்கு நிம்மதி ஆயிற்று. உன் அறிவுரையை சற்று கேட்க தொடங்கி இருக்கிறான் ராமலிங்கம். இதுவே ஒரு மகிழ்ச்சி தானே பார்வதி என்கிறார்கள். உடனே பார்வதி அம்மையாரும், ஆமத்தை, என் சொல்லிற்காவது ராமலிங்கம் மதிப்பு கொடுக்கிறானே என்பது நிறைவாகத்தான் இருக்கிறது என்று கூறினார்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அவனுடைய மனதை மாற்றி அவன் உலக நடைக்கு அவனை கொண்டு வந்து விடு பார்வதி என்கிறார் சின்னம்மை. உடனே நம்முடைய பார்வதி அண்ணியார், கவலைப்படாதீர்கள் அத்தை, தாங்கள் நன்றாக இருந்தால் தானே எங்களுக்கு தெம்பாக இருக்கும். நீங்கள் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக் கொண்டால் எங்களுக்கு யார் உதவி என்றெல்லாம் பல்வேறு விதமாக தேற்றுகிறார் தன்னுடைய அத்தையை. உடனே சராசரி மனநிலைக்கு வந்த சின்னம்மையார், பார்வதி, உனது மாமனாரின் திதி அடுத்த வாரம் வருகிறது என்று உனக்கு தெரியும். அன்றைக்கு சபாபதி உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து மிக சிறப்பான பிராமண அன்னதானம் முதலானவை செய்து வைப்பான். இப்படி தகப்பனாரின் சிராத்தத்தை சாத்திர சம்பிரதாயமாக சபாபதி மிக சிரத்தையோடு செய்வான். அன்று எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள் இல்லையா என்கிறார் அத்தையார். உடனே பார்வதி அம்மையாரும், ஆமத்தை, அது நம் வீட்டில் நடக்கும் பெரிய விசேஷம் இல்லையா என்றார். உடனே சின்னம்மையார் மனத்தில் ஏக்கம் குடிக்கும். கவலையோடு பார்வதியாரிடம் பேசினார். போன வருஷம் இதே போல உன் மாமனாரின் திதி நடந்த பொழுது ராமலிங்கம் கலந்து கொண்டு உணவுண்ணவில்லையே பார்வதி, இந்த ஆண்டேனும் உணவு அருந்துவானோ என்று கவலையோடு கேட்கிறார் சின்னம்மை. இல்லை அத்தை, நான் நேற்று வந்த போதே தவறாமல் வந்துவிட ராமலிங்கம் என்றேன், அவனும் வந்து விடுவதாக தம்பியும் உறுதி அளித்திருக்கிறார். ஆகவே அவர் வந்து விடுவார் என்று கூறுகிறார். அதை கேட்டு நிம்மதியான சின்னம்மை காத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏதோ யோசித்து பார்வதி அன்னையார், அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், எப்படியாவது ராமலிங்கத்தை இந்த வருட நினைவு நாளிற்கு வர சொல்லி செய்து விடுகிறேன் என்று கூறியவர் சற்று களைப்பாக அமர்கிறார். உடனே பதறிய வண்ணம் பார்வதி, அத்தை, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்றார். பார்வதியை பார்த்த சின்னம்மை, ஒன்றுமில்லை அம்மா, ஏதோ பழைய நினைவு. சரி, சாப்பாட்டிற்கு சபாபதி வரும் நேரம் ஆகிவிட்டது, நீ ஆக வேண்டியதை பார் என்கிறார். அப்பொழுது
அதுவரை காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து சின்னம்மை தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக காலை நீட்டி அமர்கிறார். அவளது உடம்பு ஏதோ ஒரு நிலை மறந்து மூக்கணாங்கயிறு இல்லாத காலை போல இப்படி நிலையிலே அந்த ராமையா பிள்ளையாரின் வருடாந்திர நினைவு நாள் வழிபாடு வருகிறது. வெகு சிறப்பாக சபாபதி பிள்ளை அதை ஏற்பாடு செய்கிறார்கள். வீட்டிற்கு எல்லா உறவினர்களும் வந்து உணவருந்தி சென்று விட்டார்கள். ஆனால் ராமலிங்கம் வரவில்லை. எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே இந்த ராமலிங்கம், எங்கேதான் தொலைந்தான் இவன் என்று சபாபதி வருத்தத்தோடு தாயாரிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். தாய் பாசத்தில் மகனை எண்ணி உருகிக் கொண்டிருந்த சின்னம்மை நேரமாக ஆக மிகவும் வேதனையோடு காத்திருக்கிறார். சபாபதி பிள்ளைக்கு தம்பி ராமலிங்கத்தின் மீது கோபம் வந்தாலும் இன்னமும் சகோதர கோஷம் முழுமையாகத்தான் இருந்தது. அதனால் உள்ளுக்குள் நினைத்து வேதனையோடு அவரும் அமர்ந்திருக்கிறார். பிறகு அப்படியே எல்லோரும் மௌனமாக ராமலிங்கத்தின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது, அம்மா நீங்களாவது சாப்பிடுங்கள் அம்மா, தம்பி வந்ததும் நாங்கள் உணவருந்திக் கொள்கிறோம் என்கிறார்கள். பார்வதியும் உடனே தம்பி வந்த பிறகே நானும் சாப்பிடுகிறேன், எனக்கும் சற்று உடல்நலம் சரியில்லை, நீங்கள் தான் பசி தாங்க மாட்டீர்கள், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி அவருக்கு உணவளிக்கிறார். இப்படியே வேதனையோடு எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். மிக வேதனையோடு இருந்த சின்னம்மையாரும் போய் சற்று படுக்கிறேன் என்று ஓய்வெடுக்கிறார்கள். அப்பொழுது அப்படியே நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே பார்வதியும் காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது குளக்கடை பக்கம் நிழலாடுகிறது. திரும்பி பார்க்கிறார். அங்கே பசியால் மிகவும் களைத்து வாடி போய் நின்றிருந்தார் ராமலிங்கம். மெல்ல எட்டி பார்க்கிறார். வீட்டின் உள்ளே கூடத்தில் அண்ணியை தவிர அண்ணாவும் அம்மாவும் இல்லை. அப்பாடி, அண்ணா இல்லை, திட்டமாட்டார்கள் என்று உறுதி செய்து கொண்டு மெதுவாக அண்ணி அண்ணி என்று கூப்பிடு. ராமலிங்கத்தின் குரல் கேட்டதும் எழுந்து ஓடி சென்று, வடா என் கண்ணே தம்பி ராமலிங்கம் என்று அழைத்து சென்று அங்கே எதிரிலே அமர வைத்து, நீ உணவருந்தடா என் செல்லமே என்கிறார். மெல்ல தயங்கி தயங்கி பார்வையை அமர்கிறார். ராமலிங்கம் வீட்டின் நிலை அறிய அந்நியாரின் முகத்தை பார்க்கிறார். அவர் முகமெல்லாம் அழுது வீங்கி இருக்கிறது. அதனால் மனமருந்த குரல் கலவரைக்க ராமலிங்கம் அந்நியாரை பார்த்து, அண்ணி தங்கள் கண்கள் கலங்கி சிவந்திருக்கின்றனவே, கன்னங்களெல்லாம் நீர்த்தாரைகளின் கரைப்பட்டிருக்கிறது அண்ணி, என் பொருட்டு வேதனைப்பட்டு அழுதீர்களா அண்ணி? வேண்டாம் அண்ணி, என் பொருட்டு நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் என்று கெஞ்சுகிறார் ராமலிங்கம். அந்நியார் பார்வதியும் உடனே, தம்பி நீ இப்படி செய்தால் அழுவதை தவிர நான் என்ன செய்வேன்? காலையிலிருந்து வீட்டில் உள்ள எல்லோரும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ இப்படி செய்கிறாயே, நாங்கள் அழாமல் என்ன செய்ய முடியும் என்று பதறுகிறார். உடனே ராமலிங்கம் அந்நியாரின் கைகளை பற்றி கொண்டு, அண்ணி தயவு செய்து அழாதீர்கள், நான் தான் வந்து விட்டேன் அல்லவா என்கிறார். பிறகு, அழாமல் என்ன செய்வது தம்பி, நீ அன்னாருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக புலக்கடை வழியே வருவதும், நான் கணவரின் கட்டளையை மீறி உனக்கு உணவு தருவதும் இன்னும் எத்தனை நாள்? இந்த கொடுமையை நான் அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இன்று உன் தகப்பனாரின் திதி என்று தெரிந்தும்
இன்றைக்கும் கூட தாமதமாக வருகிறாயே தம்பி ராமலிங்கம். எத்தனை பேர் வந்து சூடான உணவை மகிழ்ச்சியோடு வயிறார உண்டு சென்றார்கள். தப்பி வந்திருக்கும் உனக்கு ஆரிய உணவை பரிமாற வேண்டிய அவசர நிலை எனக்கு நேர்ந்ததே கண்ணே. நான் அலாமழி என்னடா செய்வேன் ராமலிங்கம் என்று கதறுகிறார் பார்வதி அம்மையார். ராமலிங்கத்தின் மனது மிகவும் வேதனைப்பட்டது. அந்நியாரின் பேச்சை கேட்டு அவரும் சற்று குரல் நடுங்க, ஐயோ எம்பெருமானே கந்தவேலே, இது என்ன சோதனை? என் அந்நியார் என்னிடத்து மிக பெரும் அளவற்ற அன்புடையவர்களே, இவர்களை அளநிலைக்கு நான் ஆளாக்கி விட்டேனே முருகா கந்தவேலே. இவர்கள் அழுவது எனக்கு சித்திரவதையாக இருக்கிறதே என்று கதறுகிறார் ராமலிங்கம். அப்படியும் கூட பார்வதி அன்னையார் சமாதானமாகவில்லை. அழுது கொண்டே, தம்பி ராமலிங்கம், என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் எனக்காகவா அழுகிறேன்? உன் நிலைமையை குறித்தல்லவா அழுகிறேன். நீ எப்படி இப்படி இருந்து இந்த உலகில் வாழப் போகிறாய்? இப்படி எத்தனை நாளுக்குத்தான் வந்து போவாய்? பிற்காலத்தில் உன் வாழ்க்கை என்ன ஆகும்? இதையெல்லாம் நினைத்தால் எங்களுக்கு அழுவதை தவிர வேறு என்னடா கண்ணே கதி இருக்கிறது என்று கேட்கிறார். அந்நியாரின் பேச்சை கேட்டு ராமலிங்கம் சற்றென்று யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். தானும் கலங்குவதை நிறுத்தி உறுதியோடு அந்நியாரை பார்த்து, அண்ணியே, அண்ணி தாங்கள் அழாதீர்கள், தங்கள் விருப்பம் யாது சொல்லுங்கள், நான் அதை குறையின்றி செய்து முடிக்கிறேன் என்கிறார். ஆனாலும் அவனை பற்றிய உறுதி பார்வதி அம்மையாருக்கு ஏற்படவில்லை. அவரது வார்த்தைகளிலும் நம்பிக்கை தோன்றவில்லை. இவன் வழக்கமாக இப்படித்தான் சொல்வான் நம்மை தேற்றுவதற்காக என்று நினைத்த அந்நியார், ராமலிங்கம் கண்ணை உண்மையாக சொல்கிறாய்? என் காதில் விழுந்ததெல்லாம் நீ கூறிய வார்த்தைகள் தானா என்று கேட்கிறார். ராமலிங்கம் அந்நியாரை பார்த்து, ஆமன்யா, நான் தான் சொல்கிறேன் உங்கள் ராமலிங்கம். என் அண்ணி மட்டுமல்ல, தாங்கள் எனக்கு தாயுமானவர். நீங்கள் போய் என் இடத்து சந்தேகப்படலாமா என்று உறுதிபட சொல்கிறார் ராமலிங்கம். அவ்வளவுதான். ராமலிங்கத்தின் வார்த்தைகள் பார்வை இன்னும் பெரும் ஆயத்தை ஏற்படுத்தது. அப்படியே வறண்ட பாலைவனத்திலே அல்ல, ஒரு வயல்வெளியிலே நீரற்று வாடி கிடந்த பயிர்கள் எல்லாம் மழை பட்டதும் எவ்வாறு செழிக்கிறதோ அதுபோல செழித்து போனால் பார்வதி மகிழ்ச்சியோடு. அப்படியானால் தம்பி, உன் தமையனாரின் விருப்பம் போல் கல்வி கற்க வேண்டும் நீ என்று கட்டளையிடுகிறார். இதை தவிர்த்து நான் உனக்கு என்னடா கண்ணே சொல்வேன்? நீ படிக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகிறோம் என்கிறார் பார்வதி அந்நியார். உடனே நமது ராமலிங்கமும், இவ்வளவுதானே அண்ணி உங்கள் ஆசை? நான் அப்படியே கல்வி பயில்கிறேன், ஆனால் என்று மெதுவாக தயங்க அந்நியார், தயங்காமல் சொல்லடா என் கண்ணே ராமலிங்கம், என்ன ஆனால் எல்லாம் இல்லை அண்ணி, நாளைக்கே மேல் மாடியில் எனக்கு ஒரு தனி அறையை விட்டு விட வேண்டும். விட்டுவிட்டால் நான் கண்டிப்பாக பள்ளிக்கூடம் செல்கிறேன், பாடசாலை செல்கிறேன். உடனே பார்வதி, அதற்கு என்ன கண்ணே, உனக்கு இல்லாத வீடா, உனக்கு இல்லாத அறையா? கண்டிப்பா தந்துறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, ராமலிங்கம் இன்னொரு உறுதியும் கேட்கிறார் அந்நியாரிடம். அந்நிய, அந்த அறையை மெழுகி தூய்மை செய்து விடுங்கள், அதன் பிறகு நான் அங்கு தங்கி கல்வி கற்க தொடங்குவேன் அண்ணி என்கிறார். ராமலிங்கம் கூறியதை கேட்டு இந்த விஷயத்தில் இதுநாள் வரை இல்லாத மகிழ்ச்சி பார்வதி அந்நியார் அடைகிறார். அந்த மகிழ்ச்சியோடு, அப்பா ராமலிங்கம், இன்று நீ எங்கள் அனைவருக்கும் உயிர் கொடுத்தாய், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? இதை உன் அம்மாவும் அண்ணாவும் கேட்டால் என்னை விட மகிழ்வார்கள். போய் கை கால் கழுவி கொண்டு வா, சாப்பிட இலை கொண்டு வருகிறேன் என்கிறார். சரி என்று கூறி கையளம்பு சென்றார் ராமலிங்கம். அந்நியார் கண்களிலே ஆனந்த கண்ணீர் பெருகியது.
ராமலிங்கம் அந்நியார் உத்தரவின்படி வீட்டில் தங்கி சில நாட்கள் ஓடிவிட்டன. ஆனாலும் பார்வதி தவிர மற்றவிடம் அவனை பற்றிய கவலை மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இந்த நிலையிலே கூடத்திலே ஊஞ்சலில் பேசாமல் வெகு நேரமாக உட்கார்ந்து இந்த சபாபதி பிள்ளை அப்போ அங்கு வந்து பார்வதி அன்னையாரை பார்த்து, பார்வதி இங்கே வா என்று கூப்பிடுகிறார். அருகில் சென்ற பார்வதியிடம், என் தம்பியை பற்றிதான் பார்வதி, ஒரே கவலையாக இருக்கிறது. இவன் இப்படியே இருந்தால் தந்தையற்ற பிள்ளையை தமையன் சரியாக வளர்க்கவில்லை என்று உலகத்தார் என்னை பேசுவார்களே, வழி தூட்டி ஏசுவார்களே, என்ன செய்வேன் பார்வதி என்று வேதனையோடு கூறுகிறார் நம்முடைய சபாபதி பிள்ளை. அதற்கு பார்வதியாரும், தங்களுக்கு எந்த அவ பேச்சு மேச்சும் ஏறாதபடிக்கு தம்பிதான் இப்பொழுது ஒரு வழிக்கு வந்திருக்கிறானே, இனி அதற்கு கவலைப்படுகிறீர்கள் என்கிறார் பார்வதி அன்னையார். நீதான் இப்படி சொல்கிறார், ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றே தெரியவில்லை, எப்பொழுது ஒரு அறையிலேயே முடங்கி கிடைக்கிறான் என்கிறார். அப்பொழுது பார்வதி அன்னையார் அவனை சபாபதி பிள்ளையை பார்த்து, சாமி நீங்கள் கூறியது போல அவன் கேட்டது போல மாடியில் தனியறையும் ஒரு நிலை கண்ணாடியும் கொடுத்தாயிற்று. அறையை தினமும் மெழுகி சுத்தம் செய்து வைக்கிறேன். இதை தவிர அவன் கேட்கும் கற்பூரம், ஊதுபத்தி, பூக்கள், தீபாவளி பொருளையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறேன் என்கிறார். பார்வதி கூறியதை கேட்டதும் தம்பியின் நடவடிக்கைகள் புதிராக இருக்கின்றனவே, என்ன செய்கிறான் இவன், என்னதான் செய்கிறான் அந்த அறையிலே, ஒன்றும் புரியவில்லையே என்று மிக கவலையோடு இருக்கிறார்கள். அவன் என்ன படிக்கிறான், ஏது படிக்கிறான், எதற்கு கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிறான் என்று எதுவுமே தெரியவில்லை. புரியாமல் இவர்கள் தடுமாற்றத்தோடு இருக்கிறார்கள். இப்படியே காலம் சென்றது. தந்தையினும் மேலாக பேணி காக்கும் அண்ணா, அன்னையினும் இனிதாக உணவூட்டி வளர்க்கும் அண்ணி, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னை பற்றி எல்லாம் அனுதினம் ராமலிங்கம் என்ன ஆவாரோ என்று அவரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க, ராமலிங்கத்திற்கு இறைவன்பால் அளவற்ற ஈடுபாடாகிவிடுகிறது. மாடி அறையிலே தினந்தோறும் அதிகாலையிலே தெய்வ மனம் கமழ்கிறது. தரைமெழுகி தூய்மைப்படுத்தி அறையின் சுரோரம் மலச்சலத்தால் அலங்கரிக்கப்பட்டு அங்கே நிலைநிறுத்தப்பட்ட இந்த கண்ணாடியின் முன் 2 தீபமும் வைத்து அங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த ராமலிங்கம் முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அதிகாலை வேளை அவருடைய மனம் முருக பக்தியில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. தன் வேண்டுதலை எல்லாம் முருகப்பெருமானிடம் கூறத் தொடங்கினார் நம்முடைய ராமலிங்கம். கந்தா, கடம்பா, முருகா, உனது அருளை பரிபூர்ணமாய் பெறாத என் சிறுமை எண்ணி திகைக்கின்றேன். வினைப்புலர் வேடர் என்னை வெல்கின்றனர், இழைக்கின்றேன், வினிலே காலம் கழிக்கின்றேன். சிறியவர்களெல்லாம் நான் மிகவும் சிறியவன், உன்னுடைய பேரருளின்றி உய்யும் திறம் இல்லாதவன். என்னுள் இருக்கும் துயரம், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று புரியாத இந்த துயரம் நீ அறியாததா? மாயை பற்றி நோயும் மூக்கும் கொண்டு உலகம் படும் பாட்டை நோக்கி என் உள்ளம் உருகுகிறதே. பிற உயிர்கள் படும் துன்பம் என்னை மிகவும் பாதிக்கிறது. முருகா, இறைவா, உன் திவ்ய தர்சனமன்றி என்னை சாந்தப்படுத்த வல்லது எது? எனது அஞ்ஞான வழியை மெய்ஞானம் கிட்டச் செய்வது எது? கந்தவேளே, தணிகை மலையேறி உன்னை வேளவனாய் கண்டு வணங்க ஆசைப்படுகிறேன். என் விருப்பம் நிறைவேறுமோ என்று அறியேன் குகனே. முருகா, சிவகுருநாதா, சண்முகநாதா, அருள் செய்வாய் ஐயனே என்று கதறுகிறார் ராமலிங்கம். அந்த வினாடி ராமலிங்கம் முருகப்பெருமானை நினைத்து இவ்வாறெல்லாம் வேண்ட 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 திடீரென்று அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஆம்,
அந்த கண்ணாடியிலே ஒரு பேரொளி எழுந்தது. அது கண்டு ராமலிங்கம் திகைத்து போய், ஆகா இது என்ன அதிசயம், கண்ணாடியிலே பேரொளி எழுந்துள்ளதே என்று ஆச்சரியப்படுகிறார். ராமலிங்கத்தின் ஆச்சரியம் மேலும் அதிகமாகும் வண்ணம் கண்ணாடியிலே தோன்றிய பேரொளி சற்று மறைய அங்கே திருத்தணி முருகப்பெருமான் ராமலிங்கத்திற்கு காட்சி அருள்கிறார். கண்ணாடியில் தனிய வேளலின் திவ்ய தர்சனம் கண்ட ஆனந்த கணத்திலே ராமலிங்கத்தின் மேனி சிலிர்த்தது, கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிந்தன, மனம் பக்தி பரவசத்திலே திளைத்தது. உடனே அவன், ஆகா கந்தவேலே கந்தவேலே என்று வார்த்தை வராமல் தடுமாறுகிறார் நம்முடைய ராமலிங்கம். மறுபடியும் அவர் மனதிலே, ஆகா கண்ணாடியிலே எம்பெருமான் முருகப்பெருமானின் திவ்ய தர்சனம் தருகிறதே, ஆறுமுகமும் பன்னீர் தோளும் வேளும் மயிலும் கோழிக்கொடியும் என் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றனவே, எத்தனையோ காலங்கள் தவம் செய்தும் காணப்பெறாத சண்முகப் பெருமானே, என் இணையை தனியை வேளனை கண்டுகளிக்கும் பேறு கண் பெற்றேனே, ஆகா கண்டு கண்டு என் தெய்வத்தின் திருமேனி அழகை உண்டு ஓக்கின்றேனே என்று பேரானந்தமயமானவர் வேளனின் கருணையை நினைந்து உருகி பாடத் தொடங்கினார் நம்முடைய ராமலிங்கம். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் யாரும் திகழ் கடப்பம் தார்கொண்ட பன்னிரு தோழும் தாமரை தாள்களும் ஓர் கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்டு வன்மை தனிகாசலமும் என் கண்முற்றதே என்று பாடுகிறார். பாடிய அடுத்த கணம் அந்த பாடலை கேட்டு முருகன் வாழ்த்தி கண்ணாடியில் காட்சி கொண்டு தனிகை பெருமான் மறைந்து அருள்கிறார். இதை கண்ட ராமலிங்கம் மிக வருத்தப்பட்டு மீண்டும் முருகப்பெருமானை எப்போது காண்போம் என்ற ஏக்கத்துடன், இனி என்ன செய்வேன் தனிய வேளே, உன்னுடைய அருங்காட்சி கண்டும் நான் இன்னும் மறைந்தும் நான் உயிரோடு இருக்கின்றேனே, உன்னை என்று நான் காண்பேன் மறுபடியும் என்று ஏக்கத்துடன் இனி என்ன செய்வேன், தனிய பெருமான் மாயமாய் மறைந்தனரே, மீண்டும் எப்பொழுது எம் பெருமானை காண்பேன், முருகா சண்முகா கருணை கடலே, உன் அழகிய தோற்றத்தை கண்டும் நேரில் பேசும் பேச்சினை பெறாது போனேனே, வருவேன் விரைவில் திருத்தணிக்கு, திருத்தணி மலையேறி உன்னை கண்ணார கண்டு விரைவில் உன்னை வழிபடுவேன் வடிவேளா என்று புலம்பி அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து போனார். அப்படியே அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள ஒரு நிலை சற்று வேதனையாக இருந்தது. ராமலிங்கத்தின் போக்கும் நடவடிக்கைகளும் வீட்டில் உள்ள யாருக்கும் பிடிக்கவில்லை. அவனது அருள் திறத்தையும் ஞான புலமையையும் தெய்வ பக்தியையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள இயலவே இல்லை. ஆகவே ஆசிரியர் சபாபதி முதலியார் கூறியது போலவே இவன் போக்கிலே போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். அதுவும் ஒரு விதத்தில் அவனுக்கு சுதந்திரமாகவே இருந்தது. அதனால் தடையின்றி நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கெல்லாம் சென்று வர முடிந்தது ராமலிங்கத்தினால். ராமலிங்கம் தன் வீட்டில் உள்ளோர் தலையிட்டு தன்னை தடை செய்யாதும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அவன் முன்னிலை விட அதிகமாக ஞான வேள்வி செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய சிந்தனை, நிறைய இறைவன் பால் ஒரு பக்தி. குறிப்பாக கண்ணாடியில் தனிய வேளனை கண்ட நாள் முதல் ராமலிங்கத்திற்கு வேளன் மீதான பக்தி அளவு கடந்து போனது. எப்பொழுது பார்த்தாலும் தனிகைக்கு செல்வதையே குறியாக இருக்கிறார். அதனால் எழுந்த தவிப்பு அவனை ஒவ்வொரு நாளும் வாட்டி எடுக்கிறது. மேலும் மேலும் அவனை சோதனைக்கு ஆளாக்காமல் அவனுடைய மன வாட்டத்தை போக்குவதில் நாள் அதிசீக்கிரத்தில் வந்தது. அது எப்படி எனில், இதோ ராமலிங்கம் தனிகை மலையேறி
வேடன் சன்னதியில் வந்து நிற்கிறார். கண்ணாடியில் கண்ட வேடனை நேரில் கண்ணார கண்டு உளமினிக்க அவன் அருளை உண்டு உண்டு மெய் சிலிர்த்து உவந்து கண்ணீர் அரும்ப கண் நுண்துளி அரும்ப நின்று கொண்டிருக்கிறார் ராமலிங்கம். தனக்கு திருவருள் செய்த தனி வேளனின் கருணை எண்ணி வியந்து போற்றத் தொடங்குகிறார் நம்முடைய ராமலிங்கம். ஐயனே முருகா, தனியை குண்டிலே அமர்ந்து அருள் செய்யும் வடிவேளா, உன் மலையேறி இதோ உன்னை காண வந்து விட்டேன் சர்க்குருநாதா. நாளும் நாளும் நினைவோடு ஏங்கி கிடந்து தவித்த எனக்கு இன்று என் ஏக்கம் தீர்ந்ததையா. உன் மலையேறும் தவம் எனக்கு கிடைத்தது. இச்சிறு பருவத்திலேயே எனக்கு ஓதாது உணர்த்தி கல்வியெல்லாம் கற்பித்த கருணை கடவுளே, கருணை கடலே, உன் அன்பு காண வைத்த அற்புத பரம்பொருளே, என்னிடம் நீ காட்டும் இரக்கத்தை என்னென்று சொல்லுவேன், ஏதென்று புகழ்வேன் என்று புலம்பிய ராமலிங்கம் தனிகை வேளரின் திருவருளை நினைந்து பாடத் தொடங்குகிறார். கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பாள் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒள்ளும் வகை அறிவித்தாய், உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய், இல்லையென பிறர்வாள் சென்று இரவா வண்ணம் ஏற்றம் அளித்தாய், உன் இரக்கம் என்னே என்னே செல்வ அருட்குருவாகி நாயினேனை சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே. அப்படியே பாடிக்கொண்டிருக்கிறார் பெருமான். பாடிக்கொண்டிருக்கட்டும், ஏனெனில் அவர் எவ்வளவு ஆசை இல்லையா, ஆசையோடு சென்று முருகப்பெருமானை பார்த்து, இறைவா செல்வ அருட்குருவே, இச்சிறியேன் உனை காண இத்திருத்தனே மலையேறி மீண்டும் மீண்டும் வருவேன் ஐயனே என்று அவரிடத்து அவர் முறையிட்டுக் கொண்டிருக்கட்டும். நாளை ராமலிங்கத்தை நாம் சந்திப்போம். ஏனெனில் அவர் வழிபாட்டுக்கு இடையூறாக நாம் இருக்கக்கூடாது அல்லவா. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ராமலிங்க பெருமான் மலரடிகள் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா ஐயா, இப்ப வீட்டுல தாய் தப்பனுக்கெல்லாம் சாப்பாடு போடாம முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. அவங்க இங்க இருந்து நான் திதி கொண்டாடுறேன், அது மாதிரி 16ஆவது விசேஷம் அது இதெல்லாம் வைக்கிறது நியாயமானதா? அது அவங்களுக்கு போய் சேருமா? அங்க இருந்து நம்ம எழுந்தண்ணி அரைச்சோம்னா அங்க போய் மாடா இருந்தா புல்லா போகும், மனுஷனா இருந்தா சாப்பாடு போகும்னு சொல்றதெல்லாம் அது உண்மையா பொய்யா ஐயா? நம்பிக்கை நாம் ஒரு கேள்வி நம்ம பேசும் பொழுது பிறருக்கு ஒரு கேள்விக்குரியதா ஆகிவிடும் ஐயா. ஏதோ அவங்க செய்யறாங்க, செஞ்சுட்டு போறாங்க, செத்த பிறகாவது ஏதோ 2 எள்ளு போட்டா ஒரு 2 எறும்பு இல்லையா? அது செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க. இல்ல, அது செய்ய வேண்டியது. அது எதுக்காகனா, நம்ம எள்ளு தண்ணி அறைக்குள்ள அந்த சில சிற்றுயிர்களுக்கு அது உணவாக போகும். அது அருந்துவதால் காக்காய்க்கு சோறு வைக்கிறதுல சில உயிர்களுக்கு அப்படியாவது இவன் கொஞ்சம் 4 காக்கா குருவிக்கு சோறு கொடுக்குமேன்னு நம்ம பெரியவங்க ஏற்படுத்தினது. அதுதான், வேற ஒண்ணு இல்லை. மற்றபடி பண்ணாலும் பண்ணாலும் ஒண்ணு இல்லை. இங்க அது நம்ம வாழ்ந்த காலத்து பெற்றோர்களை நாயினும் கீழாக நடத்திட்டு அப்புறம் செத்த பிறகு எது வச்சாலும் இவனுக்கு புண்ணியம் வருமானு தெரியல. வராதுல்ல. எப்படி வருங்க? எப்படி வரும்? வராது. ஏன் வராதுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் சொல்வது சாலமும் நன்று. சாலமும் நன்று. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை.
தந்தை செல்வம் மந்திரம். இதையே பொருட்படுத்தாது எங்களை தெருவுல விட்டு இவன் போய் செத்த பிறகு ராமேஸ்வரத்துல போய் தண்ணி ஊத்துனா அது போய் சேருமான்னு கணக்கு வச்சுருக்காரு சாமி. டே ஃப்ராடு எங்கிட்டயே வந்து பண்றேன், அவங்க அப்பாவை என்ன கொடுமை பண்ணு அவன் வரட்டேன்னு நினைக்கிறான்னு. ராமநாத ஈஸ்வரனை பார்த்து சிரிப்பாரு விஸ்வநாத். ஓ இங்க வந்திருக்கியா, இப்ப வேற இத ஒரு தொழிலா கொண்டுட்டாங்க. செத்துட்டு சாம்பலை கொடுத்தா அதை எடுத்து கொண்டு போய் காசில வீடியோ ரெஃபரன்ஸோட தண்ணியில கரைக்கிறாங்க முட்டா பசங்க. அதுக்கு 5000 10,000 செலவு பண்ற கிறுக்கனை எல்லாம் இருக்காங்க நாட்டுல. என்ன பண்றதுங்க? ஆமா 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 இல்லைங்களா? அது ஒரு நல்ல தொழில்ங்கய்யா. இப்ப நம்ம போக முடியல. நம்ம எல்லாம் இப்ப பாராட்டு ரூபாய் பண்ணணும்னா இந்த எதுலையுமே போக முடியல. அங்க போனா அவங்களோட நம்மளை சேர்த்துருவோம், பிதர்களோட நம்மளை சேர்த்துருவாங்க. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம். ஐயா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, காசி தரிசிக்க முத்தி கிடையாது, இறக்க முத்தி. தச்சையெல்லாம் காசியில போய் வழிபாடு பண்றப்போ உயிர் பிரிஞ்சாதான் முத்தி. ஆமா சொன்னேன். அங்க போய் மரத்துலயோ ரூம்லயோ தங்கிக்கிட்டு வருஷ கணக்குல காசு செத்தாலாம் முத்தியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது எப்படி கிடைக்கும்? அது கிடைக்காதுதான். அது விதி இருந்து நீங்க தற்செயலா காசி போய் விஸ்வநாதர் தரிசனம் பண்றப்ப மூச்சு பிறந்ததுன்னா முத்தி கிடைச்சு. அவங்கதான் முத்தி. இப்ப இதை வச்சு காசிக்கு யாத்திரை கூட்டி போற ஒரு கும்பலே தமிழ்நாடு முழுக்க சிவனடியாருங்க போர்வையில பொழைக்குது. ஊருக்கு 10 பேர் இருக்கான், 30வது பேட்ச் கூட்டி போறவன்லாம் இருக்கான். போறவனுக்கு காசு கூட, போறவனுக்கு புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ பாவம் கிடைக்காதுன்னு சரி. காசி போய் கஞ்சத்தனம் பண்றவன்லாம் இருக்கான். அதனால கையில இறக்கத்துல இருந்து காலையில 4:10 அதை பாடிக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப ஜனமா இருந்தது. அது விட்டுணும்னு சொல்லிட்டு உடம்பு கெட்டு போக முடிய நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ ஐயா உங்க வயது ஆனவங்களுக்கு தான் சாமி நாவுக்கரசனா தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா என் உள்ளே உங்களுக்குள் இருக்கும் இறைவனை தரிசிக்க அமைதியா உட்கார்ந்து நமச்சிவாய் வாழ்னு சாமி வீட்டுல நடராஜா ஏதோ ஒரு தெளிவெண்ணி அல்லது ஒரு புகைப்பட சாமியுடைய உருவப்படம் இருந்தா அது முன்னால உட்கார்ந்துட்டு அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. சொல்லலாமா? எப்படியா? நமச்சிவாய் தலைவனை வாழ்த்துங்கய்யா போதும். நமச்சிவாய் வாழ்கன்னு சொல்லணும். சரி சரி. வாழ்த்துவதும் மாணவர்கள் நாங்க அதெல்லாம் விட்டோம். நமச்சிவாய் வாழ்கிறத சொல்லுதோம், யாரை கண்டாலும் அப்படித்தான் சொல்லுது இப்போ. சரிங்கய்யா, மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அவருடைய திருவருள் எப்போதும் எங்களுக்கு கிடைக்கணும். நல்ல அறிவுகள் பிறவி இல்லாம கொண்டு போயிடணும். பிறவி வேண்டாம்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ஏற்கனவே உங்களுக்கு குற்றாலநாதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு ஆதலால் பிறவி வேண்டேன்னு நீங்க இனிமே கேட்க தேவையில்லை. அவர் நீ உங்களுக்கு பிறவி தரமாட்டார். நீங்களே சொன்னீங்க, என்னையதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா, அதான் கேட்க அப்படின்னு சொல்லிதான் நீங்க கோயிலுக்கு போனா அவரு பூவாவது கொண்டு வரணும்னு சொன்னீங்க என்கிட்ட. ஆமாங்க, அதை நீங்க சொன்னீங்க எனக்கு. ஆமா, ஐயாவுக்கு தெரிஞ்சிரும்ல யாரு எப்படி எல்லாம் எதுக்கு தெரிஞ்சிடும். அப்படி கரெக்டா என்ன சொன்னீங்க நீங்க. ஆமா, அது பாத்துக்கலாம். சாமி இருக்கா? சரியா சரியா. அதுதான் உங்களுடைய மலர் பாதைகளுக்கு நாங்க சேர்த்துருதோம். அஜோ பாதம் பெருமானுக்கு மட்டும்தான். நீங்க வேற. ஆமையா, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா அது கூட்டு ஓடியே போயிடுவாங்க. இங்க எல்லாருக்கும்